ஷைன் 2007ங்க வெறும் 15,000 ரூபாய் கேட்குது. இன்னி 1000 ரூபாய் கம்மி பண்ணி 14,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 2015 மாடல் சிங்கிள் ஓனர் டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டி சூப்பர் இன்ஜினுங்க. புது நல்ல பேட்டரி அமரோன் பேட்டரி 125. இது ஹோண்டா யூனிகான். இது அலாய் வீல் செல்ஃப் ஸ்டார்ட் டிஸ்க் பிரேக் பேட்டரி இதுலேயும் டவுனாக இருக்குங்க. மாடல் 2007 தான். இது வந்து 20 ரூபாய் கேட்டுட்டு இருந்தது. இன்னும் 1000 ரூபாய் கம்மி பண்ணி 19,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹோண்டா கிரேசியா 2018 மாடல் BS4 சூப்பர் யூனிகான் 2015 ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. வெறும் 10,000 ரூபாய்ங்க. 2006 மாடல் பஜாஜ் பல்சர் 150. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நம்ம சும்மா சொல்லலாம், நிறைய இடம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. வந்தது 10 நிமிஷத்துலேயே நான் புக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் நிறைய பேத்துக்கு சொல்லுவேன். நல்லா இருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்குங்க. எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இப்போ போன வீடியோவில் வந்துங்க நம்மகிட்ட யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருந்தது ஜூபிட்டர் 2022 மாடல், அப்புறம் இன்னொரு ஜூபிட்டர் வண்டிங்க, ஒரு ஆக்சஸ், அப்புறம் ஒரு ஆக்டிவா 2015 மாடல் ஒரு மெரூன் கலர், அப்புறம் ஒரு வேற இந்த வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு பல்சர் இருந்ததுங்க, அது சேல்ஸ் ஆயிடுச்சு. மாடலான வண்டி 2021. அப்புறம் லோ பட்ஜெட்டில் ஒரு 2-3 வண்டியெல்லாம் இருந்தது, கொடுத்தாச்சுங்க. இப்போ இருக்கிற வண்டிகள்லாம் இப்போ நிறைய வண்டிகள்லாம் இருக்குதுங்க. ஆக்டிவா 15 மாடல் சொல்லிட்டேன், அது கொடுத்தாச்சு. இப்போ வந்துங்க அவெஞ்சர் ஒன்று இருந்தது, அது போட்டிருந்தேன், அதையும் கொடுத்தாச்சுங்க. இன்னொரு அவெஞ்சர் வந்து 2016 போட்டிருந்தோம். 2017 ஒன்று, 16 ஸ்ட்ரீட் 220, அப்புறம் 150 அவெஞ்சர்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்செட் ஒன்று இருந்ததுங்க. இன்னி 2 எப்செட் இருக்குது, ஒரு யமஹா ஃபேசர் இருக்குது, அப்பாச்சி இருக்குதுங்க, அப்புறம் கிரேசியா இருக்குது 2018. இப்போ மிச்சம் முதல்ல போட்ட வண்டிகளை கொஞ்சம் வண்டி கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நிறைய வண்டி போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்துங்க லோ பட்ஜெட் பைக்குங்க, லோ பட்ஜெட்டில் ஸ்கூட்டருங்க, அப்புறம் இந்த இதில் பெரிய இதில் மாடலானதில் பார்த்தீங்கன்னா கிரேசியா, வெஸ்பாக, இந்த இதுங்க ஜஸ்ட் 1 டன் இந்த மாதிரி வண்டிகள்லாம் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியாக இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் யூனிகான், அப்புறம் இனி அப்பாச்சி பைக்கு, ஹீரோ இக்வினேட்டர், ஸ்கூட்டரில் வந்து கிரேசியா, ஜூபிட்டர், ப்ளஸ்ஸர் ஜஸ்ட் 1 டன், அப்புறம் இனி உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் வந்துங்க வெஸ்பாக, பைக்கில் பல்சருங்க, அப்புறம் இனி யமஹா ஃபேசர், அப்புறம் இந்த இதில் ட்விஸ்டர், அப்புறம் இனி யூனிகானுங்க, நிறைய வண்டி இருக்குது. வாங்க நான் ஒவ்வொன்றா டீட்டெயில் காமிக்கிறேன். ஷைன் 2007ங்க வெறும் 15,000 ரூபாய் கேட்குது. இன்னி 1000 ரூபாய் கம்மி பண்ணி 14,000 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இன்ஜின் சூப்பராக இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட்டு, அலாய் வீல், டிஸ்க் பிரேக் மாடல் வண்டி வந்துங்க, பரவாயில்ல, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். மாடல் 2007, டிஸ்க் பிரேக்கு, செல்ஃப் ஸ்டார்ட்டு, அலாய் வீல். 15 ரூபாய் சொல்லிட்டு இருந்ததுங்க, இன்னி 1000 ரூபாய் கம்மி, 14,000 ரூபாய்க்கு தரலாம். நேராக வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்ஜின் நல்லா இருக்குங்க. வண்டி வந்து ரினிவல் மட்டும் பண்ணல, 14,000 ரூபாய்க்கு கிடைக்கும். செல்ஃப் அலாய் வீல், டிஸ்க் பிரேக்கு, பேட்டரி இருக்குங்க, டவுனாக இருக்குது. நல்லா சார்ஜ் போட்டாவே செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் ஒர்க் ஆகும். பரவாயில்லைங்க. இதில் ஒரு சின்ன குறை, இங்கே ஒரு சின்ன டென்ட் இருக்குங்க. வண்டி வந்து டேங்க்கு, டோரு, டைல் பீஸ் எல்லாம் வண்டியோடு வந்ததுங்க. வாங்க நெக்ஸ்ட் வண்டி காமிக்கிறேன். அதே மாதிரி தாங்க அந்த வண்டி 2007 ஹோண்டா ஷைன் 125. இது ஹோண்டா யூனிகான். இது அலாய் வீல், செல்ஃப் ஸ்டார்ட், டிஸ்க் பிரேக், பேட்டரி இதுலேயும் டவுனாக இருக்குங்க. மாடல் 2007 தான். இது வந்து 20 ரூபாய் கேட்டுட்டு இருந்தது. இன்னும் 1000 ரூபாய் கம்மி பண்ணி 19,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதில் வந்து எஃப்சி பண்ணலிங்க, ரினிவல் பண்ணல. வண்டி வந்துங்க பரவாயில்ல, 85% நல்லா இருக்குங்க. 2007. அது சைடு ஸ்டாண்ட் சரியாக போடாமல் சீலை சாஞ்சா கூட சின்ன டென்ட்டு லெஃப்ட் சைடு ஆகுங்க. ரைட் சைடு சரியாக நிறுத்தலைன்னா கூட ஹேண்டில் பார் திருப்பி நிற்கும் போது கீழே விழுந்தால் ரைட் சைடு டென்ட் இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. வாங்க அடுத்த வண்டி காமிக்கிறேன். 19,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹோண்டா யூனிகான், மாடல் 2007. அதுக்கு முன்னால் காமிச்சது 37AU 6543 வந்துங்க ஷைனு, 14,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த வண்டி 2007.
இது யூனிகான் 19,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்தது சூப்பர் யூனிகான் 2015 ரிஜிஸ்ட்ரேஷன், பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. வாட்டர் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். இது வண்டி நின்றுட்டே இருந்த வண்டி கொஞ்சம் பேட்டரி டவுனாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேட்டரி எல்லாம் நல்லா இருக்குதுங்க. சார்ஜ் போட்டால் போதும். நல்லா ஓட்டினாவே செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் ஒர்க் ஆகும். இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் யூனிகான். இன்ஜின் நல்லா இருக்குங்க. பாடி லைன் சூப்பராக இருக்குது. டயரெல்லாம் பரவாயில்லைங்க. இது வெறும் 40 ரூபா. ஃபேன்சி நம்பர். வண்டி வந்துங்க மாடல் 2015 ரிஜிஸ்ட்ரேஷன். இது 2030 வரைக்கும் டைம் இருக்குங்க. இன்ஜின் நல்லா இருக்கு. செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாம் ஒர்க் ஆகுங்க. வண்டி ஓடுனா செல்ஃப் எல்லாம் எடுக்குங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குதுங்க. இதில் வாங்க வெறும் 10,000 ரூபாய்ங்க. 2006 மாடல் பஜாஜ் பல்சர் 150 செல்ஃப் ஸ்டார்ட் கிக்கரு வருங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்கும். வெறும் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். எஃப்சி பண்ணலிங்க, ரினிவல் பண்ணல. பரவாயில்லைங்க, வண்டி நல்லா இருக்கு. ஓட்டருக்கு நல்லா இருக்குங்க. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் டிவிஎஸ் ஜூபிட்டர். வண்டி சூப்பர் இன்ஜினுங்க. புது நல்ல பேட்டரி, அமரோன் பேட்டரி இருக்குங்க. வண்டி லட்சணமாக இருக்குது. ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து உங்களுக்கு 2015 மாடல் 2030 வரைக்கும் டைம் இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. நல்லா இருக்கு வண்டி. ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணுங்க. அது நானே பண்ணித்தரேன். வண்டி வந்து நல்ல இன்ஜினுங்க. ஓட்டருக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டியை இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். வெறும் 32 ரூபாய் கேட்குதுங்க. ஒரு 2000 ரூபாய் செலான் இருக்கும். அதை லெஸ் பண்ணி 30 ரூபாய்க்கு கிடைக்கும். அது நீங்கள் பேர் மாற்றும் போது கட்டிக்கலாம். வண்டி நல்லா இருக்குதுங்க. ஹோண்டா கிரேசியா 2018 மாடல் BS4. உங்களுக்கு நல்ல டயருங்க, பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு அலாய் வீல் டிஸ்க் பிரேக் வர்ற மாடல். ஒரே ஓனர். 2018 மாடல். இன்ஜின் மட்டும் ஒரு 85% இருக்குங்க. இது உங்களுக்கு வெறும் 40 ரூபாய் கேட்குது. நீங்கள் நம்ம SN ஆட்டோ கன்சல்டிங் சேனல் பார்த்துட்டு வரும்போது இன்னும் 1000 ரூபாய் கம்மி பண்ணி 39 ரூபாய்க்கு வாங்கி தரேன். 2 டயரும் நல்லா இருக்குதுங்க. இன்ஜின் மட்டும் ஒரு 85% இருக்குங்க. வண்டி நல்ல வண்டி. (2018) ஒரே ஓனர். செல்ஃப் ஸ்டார்ட் அலாய் வீல் டிஸ்க் பிரேக். 2018 சிங்கிள் ஓனர். இப்போ நான் இந்த வண்டிகள்லாம் போடுறது எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தம்பிகள்லாம் வர்றாங்க, பார்ப்பாங்க. நான் இப்போ 22 ரூபா சொல்கிற வண்டியை அவங்ககிட்ட பணம் எங்ககிட்ட 19,000 ரூபா இருக்குதுன்னு சொன்னாக்கா நான் வாங்கி கொடுத்துருவேங்க. கமிஷன் இல்லாட்டி பரவாயில்ல. படிக்கிற தம்பிகளுக்கு அவங்க வீட்டில் ஃபேமிலியில் கேட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருவேன். அவங்களும் எல்லா ஃபோட்டோலாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு இதை எடுத்துக்கலாங்க, நல்லா இருக்குது, மனசுக்கு பிடிச்சது, அவருக்கு கம்மி பண்ணி தர்றா அப்படிங்க SN ஆட்டோ கன்சல்டிங் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட 19,000 ரூபா தான் இருக்குதுன்னு சொன்னால் ரைட் ஓகேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டுங்க. எங்கிட்ட ஏதாவது ஹெல்மெட் இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி வண்டிகை வந்து எந்த வண்டியுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை. அது ஹெல்மெட்டுக்கெல்லாம் தான் காசு வாங்குறது இல்லைங்க. எங்கிட்ட ஏதாவது யூஸ் பண்ண ஹெல்மெட் இருந்தால் எடுத்து கொடுப்பேன். இல்லாட்டி புதுசே 400 ரூபா தான் ஒன்று வாங்கியே கொடுத்துருவேன். இப்போ இந்த மாதிரி வந்துங்க சின்ன ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கமிஷன் வந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுவும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து எங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நான் வேற ஒரு வண்டி வாங்கும்போது எதாவது தர்றேன்னு சொன்னால் நான் ஒரு 10-500 கூட குறைச்சி கொடுத்துருவேன். எனக்கு கமிஷன் இல்லாட்டியும் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ அவங்க வந்துங்க வண்டி வேற வாங்குறாங்களோ இல்லையா, அந்த நேரத்தில் அவங்ககிட்ட அவ்வளோதான் இருக்குது. நம்ம அவங்கள ரொம்ப இது பண்ணுறதில்ல. நான் 25,000 ரூபாய் சொல்கிற வண்டியெல்லாம் 20-21 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். 4,000 ரூபா 5,000 ரூபா கூட கம்மியாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க. நான் கொடுத்துருவேங்க. இப்போ பார்ட்டிகிட்ட பேசி கொடுங்க, நான் அவரோட இன்னொரு வண்டி வாங்கி தரும்போதோ அவருக்கு விற்று தரும்போதோ நான் உங்களுக்கு கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்லி அந்த வண்டி ஓனர்கிட்ட பேசி குறைச்சி வாங்கி தருவேன்.
நான் சொல்கிற விலையெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுல கமெண்ட்ஸில் அனுப்புவாங்க. நான் எதையுமே வந்து இது ஒரே ஃபிக்ஸடு ப்ரைஸ், இது இவ்வளோ தான் நான் வந்து யூடியூப்லேயும் சொல்ல மாட்டேன். நான் அதில் போடுறதையும் நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அதனால் எதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க. வந்தீங்கன்னா மேக்ஸிமம் குறைச்சி வாங்கி தருவேன். இப்போது இங்கே வந்துங்க ஒரு யூனிக்கான உங்களுக்கு சொன்னேன். இப்போ 40,000 ரூபா 2015ன்னு சொல்லி இந்த பல்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006 மாடல் வெறும் 10,000 ரூபாய் கேட்டேன். இப்போ நீங்கள் இந்த வண்டிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாக்கா இது விட கம்மியான விலையில் உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஸ்கூட்டி இஎஸ் இருக்குது, பெப் இருக்குது, ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வண்டி வேலை இருக்குது, ஒரிஜினல் புக்கு பேப்பர் இருந்தால் அதையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவேன். இந்த 10,000 ரூபாய் வண்டி கூட உங்ககிட்ட ஒரு 5,000 ரூபாய் வண்டி 7,000 ரூபாய் வண்டி இருந்தால் கூட எடுத்துட்டு நீங்கள் ஒரு 2,000 3,000 மேலே கொடுத்தா கூட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவேன். அப்புறம் என்ன வண்டி கொண்டு வந்தாலும் வண்டியுடைய உங்களோட வண்டியில் எஃப்சி முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல, ஒரிஜினல் புக்கு அந்த என்ஓசி எல்லாம் இருந்தால் சரிங்க. அதில் இந்த ஃபைனலாக இருந்தாக்கா அந்த செல்லாண்டு தான் லெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வண்டிக்கு வந்து எங்கிட்ட எதுவுமே நிற்காது. நான் அது கொடுக்கவும் மாட்டேன், அது இங்கே நிறுத்தவும் மாட்டேன். அதெல்லாம் 0 ஃபைனுங்க. அதெல்லாம் உங்களுக்கு 12,000 ரூபா வரும், கோர்ட்டில் போய் கட்டணும். அது ரொம்ப ரிஸ்க் பிடிச்சது. அதனால் அந்த வண்டிக்கு நான் வியாபாரம் பண்ணுறதில்ல. எங்கிட்ட 10,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000 ரூபா வண்டியெல்லாம் நிற்கிது. நீங்கள் எது வேணாலும் வாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை, எந்த வண்டினாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரலாம். கொஞ்சம் மாடலான டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் கேரண்டிங்க, அது லைஃப் டைம் கேரண்டி. அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் வாங்கி தருவேன். ஒரிஜினல் புக்கு என்ஓசி பேர் மாத்திர டிஓ ஃபார்மெல்லாம் வாங்கி கொடுத்துருவேங்க. இப்போ இன்னி வந்துங்க நிறைய வண்டிகள் ரூமுக்குள்ளேலாம் நிற்கிதுங்க, கொஞ்சம் இறக்கலை. இப்போ இறக்குன வண்டியில் உங்களுக்கு இப்போ இந்த வண்டி வீடியோவில் ஒரு 5-6 வண்டி காமிச்சிருக்கிறேன். இனி நிறைய வண்டிகளோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஒரு 5-6 வண்டி காமிச்சேங்க. உள்ள இன்னும் நிறைய வண்டிகள் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாம் இறக்கி காமிக்கிறேன். இப்போ இந்த 10,000 ரூபா பல்சர்லாம் காமிச்சேங்க. அந்த 10,000 ரூபா வண்டிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க 2012 மாடலுக்கு மேலே தான் கிடைக்கும். அது லோக்கல் கோயம்புத்தூரோட ஆதார் கார்டு ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாக்கா ஆதார் கார்டு கேரண்டரு, ஆதார் கார்டு ஃபைனான்ஸ் போடுற ஒரு ஆதார் கார்டு இருந்தால் ஃபைனான்ஸ் கிடைக்கும். வெளியூருக்கு வந்துங்க இங்கே ஃபைனான்ஸ் தரமாட்டாங்க. ஆமாங்க, வெளியூர்லேருந்து நம்மளுக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. இங்கே கோயம்புத்தூர்லாம் ஃபைனான்ஸ் வந்துங்க 2 வீலருக்கெல்லாம் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இதுக்கு தான் ஆதார் கார்டு அட்ரஸுக்கு தருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு நிறைய வண்டியை இந்த வீடியோவில் ஒரு 5-6 வண்டி காமிச்சேன். இனி நிறைய வண்டிகள் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இப்போ இது சுஜுக்கி ஆக்சஸ் 125ங்க. இது யூடியூப்ல போட்டுங்க. தஞ்சாவூர், திருச்சி எல்லா ஊர்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க. இந்த வண்டியில வந்துங்க முதல்ல வச்சிருந்த வண்டிக்காரு ஒரு 10-11,000 ரூபாய் செலவே பண்ணி வச்சிருக்காரு. இந்த வண்டி வந்துங்க இது நம்ம அதுல போட்டிருந்தது 17,500 போட்டிருந்தேன். 500 ரூபாய் கமிஷன் சொல்லியிருந்தது. இப்போ அக்கா வந்தாங்க, அண்ணனோட ஒய்ஃபு. அவங்க வந்து சரி இது அவங்க ஓன் யூஸுக்கு ஒரு ஸ்கூட்டர் லோ பட்ஜெட்ல வேணும்னு 5-6 வண்டி காமிச்சேன். இது மனசுக்கு பிடிச்சதுங்க. அவங்களுக்கு சொன்ன விலையை விட ஒரு 1,500 ரூபாய் பதில் குறைச்சி கொடுத்தேன். இந்த வண்டியில இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் போன மாசம் தான் போட்டிருக்காங்க. இனி 1 வருஷம், இந்த வருஷம் 12வது மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. சீட் எல்லாம் புதுசு போட்டு வச்சிருக்காங்க. இன்ஜின் நல்லா இருக்குது. இதுல நான் ஒன்றும் கமிஷன் எதிர்பார்க்கல. சரி அண்ணனுக்கு வந்து கொடுக்குறோம், அவங்களும் பிரியப்பட்டு கேட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வண்டியை வாங்கின அனுபவத்தை அக்கா சொல்லுவாங்க. சொல்லுங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குங்க. நம்ம சும்மா சொல்லலாம், நிறைய இடம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. வந்தது 10 நிமிஷத்துலயே நான் புக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் நிறைய பேத்துக்கு சொல்லுவேன். நல்லா இருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்குங்க. நான் ஒரு 4 மாசமா பாத்துட்டு இருக்கேங்க. பிடிச்சதுனாலதாங்க வந்தேன். கண்டிப்பா பிடிச்சிருக்கு. நீங்க பேசுற பேச்சும் பிடிச்சிருக்கு. நம்பிக்கை கொடுக்குறீங்க. எதா இருந்தாலும் நம்ம பார்த்து தரோங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருங்க. அந்த நம்பிக்கைக்காக நான் வண்டியும் பார்த்துட்டேன், ஓட்டி கூட நான் பார்க்கல, பிடிச்சதுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. சரி தேங்க்யூ, சந்தோஷம். ஓகேண்ணா, சரி தேங்க்யூக்கா. எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் அன்பு நேயர்களை வரவேற்கிறேன். இப்போ இவர் நம்ம யூடியூப் எஸ்என் ஆட்டோ கன்சல்டிங் அவர் சப்ஸ்கிரைபருங்க. வண்டி வந்து ஒரு 150cc பல்சர் மாதிரி வேணும், கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு வந்தாருங்க. இது நல்ல வண்டி. நிறைய வண்டி காமிச்சேன், ஒரு 3-4 வண்டி பல்சரில். இது அவருக்கு மனசுக்கு பிடிச்சது. ரொம்ப கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேன். இது 2 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அவருக்கு வந்து மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்து மறுபடியும் அதுலேயும் ஒரு 4,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வண்டி வாங்கின அனுபவத்தை சொல்லுவார். இந்தாங்க.
உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது 13 மாடலு எப்படி வாங்கி கொடுத்தது அதை மட்டும் சொல்லுங்க போதும். நான் வந்து யூடியூப் பல்சர் வாங்கின ஆசை. அண்ணன் வீடியோவை பார்த்தேன். அண்ணன் சப்ஸ்கிரைபர் வர பல்சரில் எவ்வளோ ரேட்டுன்னு அண்ணன்ட்ட வந்து கேட்டேன். அங்கேருந்து கால் பண்ணி இங்கே வர சொன்னார் காந்திபுரம். அதுக்கு பின்னாடி இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்னு அதுக்கு பின்னாடி வர சொன்னார். வந்து பார்த்தேன், வண்டி பிடிச்சிருந்தது. 4 மாடல் காட்டினார். அதில் இந்த மாடல் ஓகே, அதனால் செலக்ட் பண்ணேன். ரொம்ப கம்மி தான் பல்சரு, ரொம்ப கம்மி பண்ணி கம்மி கொடுத்தாரு. சரி, புக்கு பேப்பர் ஒரிஜினல் வாங்கிட்டீங்களா? எங்கிட்ட வண்டி வாங்கின டெலிவரி ஸ்லிப் வாங்கிட்டீங்களா? எல்லாம் கொடுத்தாரு. இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா? எல்லாம் செக், இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பரு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் ஓகேவா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரை.